வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு கான்டினென்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டது கரெக்டாக, ஒரு கான்டினென்டல் ரெசிபி தான். எவ்வளோ சூப்பராக ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வேறு எந்த ரெசிபியும் இல்லைங்க, ட்ரெண்டிங்காக இப்போ யூடியூப்பில் போயிட்டுருக்கு இல்லையா, ஹாட் ஹனி சில்லி எக், அந்த ரெசிபி தான். இதுக்கு தேவையான பொருட்கள் ஹனி, சீஸ், எக், சிலாண்ட்ரோ இல்லைனா கொரியாண்டர், அப்புறம் சில்லி ஆயில். நம்ம வீட்டிலேயே செஞ்ச சில்லி ஆயில் இது. இந்த சில்லி ஆயில் எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு தோசை கடையை எடுத்து அடுப்பு மேலே போட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஹனி, இது எண்ணெய் இல்லைங்க, ஹனி, இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. ஸோ நல்லா ஹனி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க இந்த ரெசிபி. எல்லாரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஹனி விட்ட அப்புறமா நம்ம வீட்டிலே செஞ்சுருக்க ஹோம்மேட் சில்லி ஆயிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சில்லி ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சீஸ், நாங்கள் இங்கே ஷெட்டட் மொசரலா சீஸ் வச்சுருக்கோம். நீங்கள் பார்மேசன் சீஸோ எந்த சீஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா. அந்த ஹனிக்கும் அந்த கிளேஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்களேன், அந்த ஹனி இருக்கிறதால. இந்த கிளேஸ்லாம் ஃபார்ம் ஆகும்போதே நம்ம அழகாக எக் இருக்கு இல்லையா, அதை நல்லா உடச்சி போட்டுக்கலாம். நாங்கள் இங்கே 2 எக் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் நிறைய செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு. பாருங்கள் 2 எக் எப்படி போடுறாங்கன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக, பயங்கர கலர்ஃபுல். ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது. யூஸ்வலாக இதுக்கு ஒரிஜினலில் சிலாண்ட்ரோ யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம இதில் கொத்தமல்லி தான் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, கொத்தமல்லியை போட்டுட்டாங்க. தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கோங்க, ஏன்னா சால்ட் இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாது இல்லையா. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ், என் டாட்டருக்கு சீஸ் ரொம்ப பிடிக்குன்றதால நாங்கள் நிறைய சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது அதை அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அந்த சீஸும் அந்த எல்லோவும் ஆஃப் பாயிலில் சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே கடிக்கும் போதே அந்த சீஸ் அப்படியே வரும், சூப்பராக இருந்தது. நமக்கு மேகிலெலாம் நிறைய சீஸ் ஆட் பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி எஃபெக்டில் இருந்தது. ஸோ பாருங்கள், சூப்பரான ஹாட் ட்ரெண்டிங் வைரல் ஹனி சில்லி எக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.